பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம சூரத்து நாஸ் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? சூரத்து நாஸ் பார்க்க போகிறோம். அந்த சூரத்து நாஸ் மக்கியா. மக்கியானா என்ன அர்த்தம்? மக்கால இறங்கப்பட்ட அத்தியாயம், சூரா. இதில் எத்தனை வசனங்கள், எத்தனை ஆயத்துக்கள் இருக்கின்றன? 6. இந்த 6மே எங்கே இறங்குச்சு? எந்த ஊரில் இறங்குச்சு? மக்கால. ஓகேயா? சரி, முதல்ல தர்ஜுமா பாருங்க. இப்போ குல் அஊது பிரப்பின் நாஸ். இப்போ நம்ம ஏற்கனவே மீசான் பார்த்துருக்கோம், அஜ்னாஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அதே மாதிரி அவாமில் பார்த்துட்டோம், ஷரமிய தமிழ் இன்ஷால்லா பார்க்கணும். இப்போ குல் இது ஃபேலே அம்ரு, அஊது ஃபேலே முஸ்தக்பில், பி ஜர் கொடுக்குது, ஹர்ஃபே ஜர். ரப் இஸ்மு முசாஃப், அன்னாஸ் முசாஃபிலை மஜ்ரூர் ஜருடி நிலை. இருக்குதா இல்லையா? ரப்பி காமில் யாரு? பி. சரி, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படித்தனால தான் இப்போ தெரியுது. படிக்காமல் நேராக நம்ம பார்த்துருந்தோம்னா அப்படி சொல்ல மாட்டேன். தர்ஜுமா பாருப்போம். குல் அம்ருன்னு சொன்னேன், கூறுவீராக. யாரை பார்த்து யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கின்றான். யாரை பார்த்து சொல்கின்றான்? நீர் கூறுவீராக, தாங்கள் கூறுவீராக. இங்கே தாங்கள்னா யாரு? நீர்னா யாரு? ரசூலுல்லா. ரசூலுல்லாவை பார்த்து நீங்கள் சொல்லுங்க. இது நேரடியாக ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் சொன்னது. ஆனால் இப்போ யாரை நீர்னா யாருன்னா, நானும் வந்துடுவேன், நீனும் வந்துடுவேன், எல்லாரும் வந்துடுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜின்களும் அத்தனை மனிதர்களும் இதுக்குள்ளே வந்துடுவாங்க. புரிஞ்சா? என்ன சொல்லணும்? அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊதுனா நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிரப்பின் நாஸ். நாஸ்னா மக்கள், நாஸ்னா மக்கள், மக்களின், ரப்னா இறைவன், மக்களின் இறைவனிடத்தில். அழகான ஆயத். சூரத்து நாஸுடைய தர்ஜுமா புரிஞ்சா? நபியே, நீர் கூறுவீராக, மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன். இதுதான் இதனுடைய பொருள், அர்த்தம், சுருக்கமான அர்த்தம். விளங்குச்சா? இப்போ அடுத்த வசனம் பார். ஏன்னா பாதுகாப்பு தரக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது என்பதை அல்லாஹு தாலா ஆணித்தரமாக, திண்ணமாக, திட்டவட்டமாக, உறுதியாக அல்லாஹ் சொல்கிறான். யாரையாவது பாதுகாக்க முடியுமா? யாராவது? அதாவது நேற்று 6 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருந்த ஒரு பெரிய ஆலிம் ஹசரத் இன்னைக்கு காலையில் 1 மணிக்கு இறந்துட்டாங்க. புரிஞ்சா? இதுதான் லைஃபு. நம்முடைய லைஃப் எப்போ முடியும்னு தெரியாது. எல்லா விதமான பாதுகாப்பும் ரப்பு தான் தர முடியும். அவன் மூலமாக தான் வந்திருக்கிறோம், அவன்கிட்ட தான் போக போகிறோம். புரிஞ்சா? சரி, 2வது வசனம் பாரு. மலிக்கின் நாஸ். இந்த மலிக்கி இருக்குல்ல, ஜர்நிலையில் இருக்குல்ல, இதுக்கு ஜர் கொடுத்தது யாருன்னா அந்த பி இருக்காம்பார், அந்த பியோட தான் சேர்ந்தவன். அந்த பி இப்போ என்ன அர்த்தம்? பி மலிக்கின் நாஸ்ன்னு அர்த்தம். எதுலேயுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற மாதிரி அந்த பி தான் என்ன பண்ணுது, இங்கேயும் ஜர் கொடுக்குது. ஆனால் பியை மறுபடியும் கொண்டு வர மாட்டாங்க. புரிஞ்சா? மலிக்கி முசாஃப், அந்நாஸ் முசாஃபிலை. முசாஃபிலைனால நாஸ் மஜ்ரூராக இருக்குது. விளங்குச்சா பாடம்? மலிக்கின் நாஸ். அந்த பிக்கு பக்கத்தில் ரப்பு தானே இருக்கான். அப்போ ரப்பை தான் சொல்கிறாங்க. ரப்பு யார் தெரியுமா? மலிக்கின் நாஸ். நாஸ்னா மக்கள், மலிக்குனா அரசன். அந்த ரப்பு இருக்கிறானே மக்களின் அரசன். புரிஞ்சா? தர்ஜுமா எப்படி இருக்கு பாரு. அல்லாஹ் யாரு? மக்களின் அரசன். யார் அரசன்? இல்லை ஆளக்கூடிய பிஜேபியோ, இங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே முக ஸ்டாலினோ, இல்லை ஜோசப் விஜய், அவரும் கிடையாது. யார் கிடையாது? இல்லை ஏற்கனவே வர்றேன்னு சொல்லிட்டு இருந்தார் நம்ம ஆள். யார்?
தலையில் முடி இல்லாத இருப்பார், படத்தில் மட்டும் முடி வச்சுக்குவார். இருப்போம். புரிஞ்சுக்கணும். என்னடா தர்ஜுமா எல்லாம் சொல்கிறானுன்னா மக்கள்லாம் தெரியும்னு தான் சொல்கிறேன். தெளிவாகவே சொல்கிறேன். ரஜினியோ இல்லை கமலோ இல்லை ஜோசப் விஜயோ அரசன் கிடையாது. இல்லை இப்போ ஆளக்கூடிய மோடியோ அமித்ஷாவோ ராகுல் காந்தியோ அரசன் கிடையாது. உலகத்துக்கே அரசன் யார்? ஆகிரத்துக்கே அரசன் யார்? அல்லாஹ் மலிக்கின் நாஸ். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கான் தெரியுமா? மலிக்கின் நாஸ்ன்ற அல்லாஹ், நான் மனிதர்களுடைய அரசன், அவனே மனிதர்களின் அரசன். புரிஞ்சா புரியலையா? சரி, புரிஞ்சோ புரியலையோ பார்த்துங்க, புரியலன்னா கேட்டுங்க. விளங்குச்சா? எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாரு. இலாஹின் நாஸ், அந்த பி தான் இங்கே என்ன பண்ணுது? பி ரப்பின் நாஸ், பி மலிக்கின் நாஸ், பி இலாஹின் நாஸ். இங்கேயும் பி தான் ஆமீல். அந்த ரப் யார் தெரியுமா? இலாஹின் நாஸ், மக்களின் நாயன், மக்களின் ரப்பு, மக்களின் நாயன். புரிஞ்சா? அப்படிப்பட்ட மக்களின் அரசனாக இருக்கக்கூடிய ரப்பிடத்தில், மக்களின் நாயனாக இருக்கக்கூடிய ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே தாங்கள் கூறுவீராக, உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களை கூறச் சொல்வீராக. புரிஞ்சா? நீங்கள் அந்த மாதிரி ரப்புக்காக தொழுவுங்கன்னு சொன்னால் மற்ற எல்லா வேலையும் செய்கிறோம், தொழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? மறந்துடுறோம், வேணும்னே விட்டுடுறோம், பயணம் செஞ்சால் விட்டுடுறோம், தொழுவுறவங்க கூட விட்டுடுறாங்க. சில பேர் இருக்காங்க ரம்ஜானுக்கு முசல்மானோ கேட்டால் அவங்க ஹஜ்ரத்துடைய பொண்ணுன்னு வேறு சொல்லிக்கிறாங்க. ரம்ஜானில் மட்டும் அது செய்யாது இது செய்யாது, அவ்வளோ உடம்பு சரியில்லை, நீ நோன்பை கேட்டி கூட பரவாயில்ல எல்லாம் மன்னிப்பான் அப்படின்னு சொன்னால் அங்கே ஜோஷ் வருது, வெறி வருது. இது ஆர்வம் இல்லை, இது ஒரு கிறுக்குத்தனம்னு சொல்லலாம். அதாவது ரம்ஜான் கா முசல்மானு, ஜும்மா கா ஃபக்கீர் மாதிரி ஜும்மா கா முசல்மானு, ஈதின் பெருநாளுடைய முசல்மானாக இருக்கக்கூடாது. யாராக இருக்குன்னு எப்போவுமே 24 மணி நேரத்தில் எப்போ வேணால் மௌத்து வருமா வராதா? அப்போ எப்போவுமே முஸ்லிமானாக இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும், முஃமினாக இருக்கணும். இந்த ஷைத்தான் ஏதாவது இடையூறு செய்வானா? இங்கே பாடம் நடந்துட்டு சவுண்டு பாருங்க. புரிஞ்சா? சரி, விளங்குச்சா பாடம்? அடுத்தது பாரு. இப்போ பாதுகாப்பு தேடுறோன்னு சொல்ல சொன்னான்ல, எதை விட்டுன்னு சொல்லலையே. சொன்னானா? எதை விட்டுன்னு சொன்னானா? இப்போ சொல்ல வரான். மின் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். மின் ஷர்ரிக்கு ஜர் கொடுக்குது. மின் படிச்சிருக்கோமா? ஷர்ரிக்கு ஜர் கொடுக்குது. வஸ்வாசில் ஹன்னாஸ் இது முசாஃபிலை, வஸ்வாஸ் ஒரு முசாஃபிலை, அல் ஹன்னாஸ் ஒரு முசாஃபிலை. புரியுதா? இது ஷர்ருக்கு முசாஃபிலை ஆகும். வஸ்வாஸ் தனியாக எடுத்து சொன்னால் மௌசுபுன்னு சொல்லுவாங்க, ஹன்னாஸ்ன்னு சொன்னால் சிஃபத்துன்னு சொல்லுவாங்க. சரி, மொத்தமாக வஸ்வாசில் ஹன்னாஸ் முசாஃபிலை, ஷர் முசாஃபிலை, ஷர் முசாஃப். புரிஞ்சா? ஷர் முசாஃபு. அப்போ ஷர் முசாஃப்னா, ஷர் ஏன் முசாஃப் ரஃபா நிலையில் தான் இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம். பொதுவாக முசாஃப் ரஃபா நிலையில் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆமில் வந்துட்டான்னு சொன்னால் ஆமிலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்னு படித்தோம் இல்லையா? சரி, மின் ஷரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். இங்கே பாரு, மின் ஷரில் வஸ்வாசில் ஹன்னாஸில் அது என்னன்னு சொல்கிறான்ல, தீங்கை விட்டு. ஷர்னா என்ன? மின்னா விட்டு, ஷர்னா தீங்கு. வஸ்வாசனா என்ன? வீண் எண்ணங்களை, வீண் எண்ணங்கள். ஹன்னாஸ்னா என்ன? மறைந்து கொள்பவன், மறைந்து கொள்பவன். மறைந்து கொள்பவனுடைய வீண் எண்ணங்களை ஏற்படுத்துபவனுடைய தீங்கை விட்டு. அப்போ யார் அது? அதாவது மறைஞ்சிக்கிட்டு வீண் எண்ணங்களை போடுறவன் யாரு? ஷைத்தானு. ஷைத்தானுக்கு தான் ஷைத்தான்னு தெரியுமா? புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சா புரியலையா? கரெக்டாக சொல்லிச்சு பார்த்தியா ஒரு ஷைத்தானு? அது மாதிரி ஷைத்தான் கண்ணுக்கு தெரியுறானா? தெரிய மாட்டான். அவன் மறைஞ்சிருக்கானா இல்லையா? கூடயே இருக்கான்.
மறைஞ்சிருக்கான், நம்முடைய ரத்த ஓட்டத்தில் இருக்கான். நல்லா பாரு, மலக்குமார்களும் இருக்காங்களா இல்லையா? கிராமன் காத்திபின் என்ற மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நம்ம நல்லது எழுதணும்னு சொன்னால், செஞ்சோன்னு சொன்னால் நல்லது எழுதுவாங்க வலதுபுறத்தில் உள்ளவங்க, இடதுபுறத்தில் உள்ளவங்க கெட்டது செஞ்சோன்னா எழுதுவாங்க. ஷைத்தானும் இருக்கிறான், சேம் டைம் மலக்குமார்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி மலக்குமார்கள் நல்ல எண்ணங்களை போடுவாங்க, ஷைத்தான் கெட்ட எண்ணத்தை போடுவான். நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் யூடியூப் பார்க்கலாமே, கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் பார்க்கலாமே, கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப் நோண்டலாமே. இது உங்களை மாதிரி படித்தவங்க செய்கிற வேலை. ஏன் உங்கள் அம்மா மாதிரி படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? சீரியல் பார்க்கலாமே. இப்படி இருந்தால் நான் ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுற மாதிரி அர்த்தம். புரிஞ்சுக்கணும். இது லைஃப் திடீர்னு முடிஞ்சிடும். சரி, இப்போ ஹன்னாஸ்னா என்ன அர்த்தம்? மறைந்து கொள்பவன். வஸ்வாஸ்னா வீண் எண்ணங்களை, மறைந்து கொண்டு வீண் எண்ணங்களை போடக்கூடிய அந்த ஷைத்தானுடைய ஷர்னா தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். புரிஞ்சா? ஹன்னாஸுக்கு இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். பதுங்கி இருப்பான், கூடவே இருப்பான். அதான் பயமாக இருக்கு உங்களெல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு. அதான் நான் இருந்தால் மட்டும் நீங்கள் பயந்து வாழக்கூடாது. அது அப்பா இருக்காரு, வாப்பா இருக்காரு, அத்தா இருக்காரு, பா இருக்காரு, பா இருக்காரு. பா இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போயிடுவேனா இல்லையா? எல்லாரும் போகதான் வந்திருக்கோம், யாரும் இருக்க வரல. புரியலையா? போன வாரம் இந்நேரம் ஹைதராபாத்தில் இருந்தோமா? இந்த வாரம் இங்கே இருக்கோம். நமக்கு தெரியுமா அடுத்த வாரம் இருப்போமா இல்லையான்னு? அதுதான். ஆனால் அல்லாஹ் இருக்கின்றான், இருந்தான், இருப்பான். எல்லா காலத்துக்கும் உரியவன் அவன். யாருமே இல்லை. வக்கான அர்ஷுஹு அலல்மான் சொல்லுவான் அல்லாஹ். யாருமே இல்லை, எதையும் படைக்கல. என்னுடைய அரிஷ் எதில் இருந்துச்சு? அர்ஷ்னா அல்லாவுடைய சிம்மாசனம் தண்ணீருக்கு மேலே இருந்துச்சு. வக்கான அர்ஷுஹு, அல்லாவுடைய அரிஷ், அவனுடைய அரிஷு இருந்தது. அர்ஷுஹு, அவனுடைய அரிஷு அலல்மாயி, தண்ணீரின் மீது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யாருமே இல்லை, அல்லாஹ் இருந்தான். எல்லாரும் இருக்கிறோம், அல்லாஹ் இருக்கிறான். ஒரு நேரத்தில் எல்லாரும் இறந்துடுவோம், எல்லாம் முடிஞ்சிடும். மவுத்துக்கே மவுத்து வந்துடும். மவுத் உயிரினங்களை உயிர் வாங்கக்கூடியவர் யார்? இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கே மவுத்து வந்துடும், அல்லாஹ் இருப்பான். புரிஞ்சா? சரி. பதுங்கிருந்துனா ஹன்னாஸ் ஷைத்தான். வீண் சந்தேகம்னா வஸ்வசா. சில பேர் சொல்லுவாங்க உருதுல, खाली वसवसा आता छेद तू डोला रंगा उसे चाहता है. நான் கேலிக்காக சொல்லலை. நம்முடைய கேரக்டர் எப்படி மாற்றுறோமோ அந்த மாதிரி நம்முடைய கல்பு வேலை செய்யும். புரியுதா? நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதுதான் கல்பு நம்முடைய இதயம் அதுக்கேற்ற மாதிரி இயங்கும். புரியலையா? நம்ம விளையாடுறத ஆசைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி இதயம் நமக்கு கோஆப்ரேட் பண்ணும், ஒத்துழைக்கும். நம்ம வீண் வேலையை செய்ய ஆசைப்பட்டால் அதுக்கும் ஒத்துழைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் வீண் எண்ணங்கள் போட்டுக்கிட்டே இருப்பான், திரும்ப போடுவான், விடவே மாட்டான். விடாமுயற்சி சொன்னோடனே ஏன் வந்தோ படம்னு நினச்சிக்கிங்க. இங்கே தான் அவன் ஷைத்தான் நிற்கிறான். இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. இந்த மூவிஸு, விளையாட்டு எல்லாம், இதெல்லாம் அவங்களுக்கு பேரே நடிகன், ஏமாத்துறான்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி நம்ம போக முடியுமா? ஒரு முஸ்லீம் போகலாமா? சரி, விளங்குச்சா? கன்னாஸ்னா பதுங்கியிருந்து, வஸ்வாசுனா வீண் எண்ணங்களை சந்தேகங்களை உண்டாக்குபவனின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். யாரிடத்தில்? ரப்பின் நாஸ், மக்களின் ரப்பிடத்தில். மலிக்கின் நாஸ், மக்களின் அரசனிடத்தில். இலாஹின் நாஸ், மக்களின் நாயனிடத்தில். அவன் 3 பேரா? 3 ஒருத்தந்தான், 3 இல்லை, 3000 கோடி அல்லாவுடைய விஷயத்தை சொல்லு, அல்லாவுடைய நேமத்துக்களை பற்றி சொல்லாலும் 3000 கோடி அல்லாஹ் கிடையாது, ஒரு அல்லாஹ் தான் இருக்கிறான். புரிஞ்சா? சரி. அல்லதி, அந்த ஷைத்தான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அல்லதி, அடுத்த ஆயத்து,
அந்த ஷைத்தான் என்ன பண்ணுவான், அல்லதி யுவஸ்விசு வீண் எண்ணங்களை ஏற்படுத்திட்டே இருப்பான். எங்க ஃபி சுதூரின்னா ஃபி ஜர் கொடுக்குது, ஃபி படிச்சோமா, சுதூர் முசாஃப், அன்னாஸ் முசாஃபிலின் காரணமாக மஜ்ரூர், மக்களினுடைய கல்புக்குள்ள, சுதூர்னா என்ன, உள்ளங்களில், விளங்கலையா, அவன்னா ஷைத்தான் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகிறான். இது அத்துப்பா தான் பண்ணியிருப்பா பாரு. நான் திரும்ப கேட்குறேன், யார் பண்ணாலும் யாருமே சொல்லலை. இப்போ எனக்கு என்ன தோணுது, நீங்கள் மூணு பேரில் யாராவது செஞ்சுருப்பீங்கன்னு தோணுது. யாருன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? கடைசியில் ஷைத்தான் சொல்கிறான், ஐயோ மாட்டிக்கும் பொழுதுன்னு சொல்லிட்டு ஷைத்தான் சொல்லிட்டான் நான் தான் பண்ணேன் அப்படின்னு. புரியுதா புரியலையா, விளங்குச்சா? இப்போ கடைசி ஆயத், 6வது ஆயத். இப்போ ஷைத்தான் சொன்னோம்ல, அவன் யாரு? ஷைத்தான் உன்னை கெடுப்பான், ஷைத்தான் வீண் சந்தேகத்தை உண்டாக்குவான்னு சொன்னோம்ல. ஷைத்தான் யாரு? ஷைத்தான் கண்ணுக்கு தெரிய மாட்டான், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான்ல. சரி, ஷைத்தான் கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனால் ஷைத்தான் இருக்கிறது உறுதி இல்லை. ஏன்னா சொல்கிறவன் அல்லாஹ்வாச்ச, அல்லாஹ் கண்ணுக்கு தெரியுமானா இல்லையா? அல்லாஹ் ஷைத்தானை பார்க்க முடியுமா முடியாதா? பார்க்க முடியும். ஆனால் ஷைத்தானை படைச்சதோ அல்லாஹ் தானே, ஷைத்தானை படைச்சதோ அல்லாஹ் தானே. அப்போ ஷைத்தானை படைத்தது அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். அவன் என்ன செய்கிறானோ அதற்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போது ஷைத்தான் நம்மோடு இருக்கிறான், பதுங்கி நிற்கிறான், ஒதுங்கி நிற்கிறான், ஒளிஞ்சு நிற்கிறான், திருட்டு பையன் அப்படின்னு சொன்னால் அந்த திருட்டு பையன் யாரு? எந்த கூட்டத்தை சேர்ந்தவன்? பன்றியா, நாயா, மாடா, எருமையா அப்படின்னா அல்லாஹ் சொல்கிற மினல் ஜின்னதி, ஷைத்தான் ஜின்களில் கூட இருப்பான். ஜின் கூட்டத்துலேருந்து ஷைத்தான் உங்களுக்கு எடுப்பான். வெறும் ஜின்கள் மட்டும்தானா? வன்னாசி, யாரும் மக்களில் கூட இருப்பான். அவன் யார்? சொந்த தங்கச்சியாக இருப்பான், சொந்த ஆத்தாளாக இருப்பாங்க, சொந்த வாப்பாவும் இருக்கலாம். நான் ஊருக்கு தான் ஹசரத், உலக ஹசரத் இல்லை, வா போகலாம் அப்படின்னு நான் தவறான விஷயத்துக்கு கலைச்சா நீங்கள் திருத்தணும். என்ன பவா அப்படின்னு சொல்லி திருத்தணும். நான் தவறு செய்ய தூண்டினாலும் திருத்தணும், நான் தவறு செய்ய சொன்னாலும் நீங்கள் தவறு செய்யக்கூடாது. லா தாஅத லி மஅசியத்தில் காலிக், லா தாஅத, அல்லாவுக்கு எதிராக யாராவது சொன்னாங்கன்னு சொன்னால் அது வாப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, உஸ்தாதாக இருந்தாலும் சரி, இமாம் ஹசரத்தாக இருந்தாலும் சரி, நம்ம அதை தூக்கி குப்பையில் போடணும். ஹசரத்துடைய விஷயத்தை சொன்னாதான், ஹசரத்தாக சொன்னாதான், மார்க்கத்துக்கு ஏற்றவாறு சொன்னால் அவர் ஹசரத்து இல்லையா, போயிட்டு வரீங்களா அப்படின்னு அனுப்பிச்சிடணும். புரியுதா புரியலையா? உஸ்தாதாக இருக்கட்டும், உஸ்தாத்பியாக இருக்கட்டும். பல்லாத சொல்ல மினல் ஜின்னதி, கடைசி ஆயத்தில் பாரு, அந்த ஷைத்தான் யாருன்னா எந்த கூட்டத்தில் இருப்பான்? ஜின்களிலும் இருப்பான். ஜின் கூட்டத்துலேருந்து ஒரு ஷைத்தான் உனக்கு எடுப்பான். சரி, ஜின்களில் தானே வருவான், நம்மள்ட்ட ஜின் யாரும் நான் பார்க்கலையே. வன்னாஸ், உன் ஃப்ரெண்டு மூலமாக வருவான். மக்களில் கூட இருப்பான். மக்களில் கூட எப்படி இருக்கான் பார்த்தியா? நம்மளே சவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஓதிக்கிட்டு இருக்கோம். ஷைத்தான் என்னென்ன பண்ணுறான்? காகிதத்தை மடிக்கிறான், கவரை எடுக்கிறான், டப்பாவை திறக்கிறான். அப்போ என்ன ஆகுது? இதுதான் ஷைத்தான். புரியுதா? நம்முடைய கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க, ஜூஸ் வாங்கி தருவாங்க, எல்லோரும் நம்பிடக்கூடாது. எல்லாம் நல்லவங்க தான், அதுக்காக எல்லாரையும் தவறாக எண்ணக்கூடாது. எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் அவங்க சொல்கிற விஷயத்தை பார்த்துட்டு நல்லது சொல்கிறியா, நான் ஏற்றுக்கிறேன், கெட்டது சொல்கிறியா, இது சரியில்லை. சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நல்லதாகவும் தெரியும், கெட்டதாகவும் தெரியும். நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், சந்தேகம் ஏற்படும். அது என்ன பண்ணணும்? சொந்த அம்மா அத்தாட்ட, சொந்த அம்மா அத்தானா நீங்கள் பார்க்குறவங்களாம் அம்மா ஆயிட முடியாது. யாரை பார்த்தாலும் அம்மானு கூப்பிட்ற வேண்டியது, யாரை பார்த்தாலும் அத்தானு கூப்பிட்ற வேண்டியது. யாரை பார்த்தாலும் அம்மா அத்தானு கூப்பிட்டா அவங்க அம்மா அத்தா ஆயிடுவாங்களா? சொந்த உறவு என்பது உறவு தான். சில உறவுகள் அவங்ககிட்ட பேசலாம், பழகலாம். யார்கிட்ட? சிச்சாட்ட பேசலாம், பெரியத்தாட்ட பேசலாம்,
தாதாட்ட பேசலாம், நானாட்ட பேசலாம், ஆண்களில் பெண்கள் பேசலாமா இல்லையா? மாமனார்கிட்ட பேசலாம், மச்சனன்ட்ட பேசலாமா, அண்ணி பார்த்து பேசலாமா, உள்ளே உட்காந்து பேசலாம், ஹிஜாபோட பேசலாம், பார்த்து பேசலாமா? பேசக்கூடாது. அப்போ மச்சனை கூட போகலாமா? போகக்கூடாது. இன்றைக்கி எத்தனையோ அண்ணி போகிறாங்க. பாபி பேட்டோ பாபி அம்மாரப்பா அவரு கடிச்சு நயா கடி பேட்டோ 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 யாரா பேட்டோடா. அப்போ ஷைத்தானி வந்தான்னு அர்த்தம். புரியலையா? அதனால் இந்த ஷைத்தான் யாருன்னு கேட்டால் மினல் ஜின்னத்தி, ஜின்கள்னு இருப்பாங்க, இன்னொன்று வெளியே இருப்பாங்க, மனிதர்களும் இருப்பாங்க. மனித ரூபத்தில் கெடுப்பாங்க. கிளாஸ்மேட்டாக ஏன் டீச்சரு விட்டுடல, டீச்சரு புர்கா எடுங்க, புர்கா இங்கிலீஷில் புர்கா ரிமூவ் யுவர் புர்கா. அந்த மொழியை தூக்கி, கண்டாவி மொழியை தூக்கி வாயில் தொலைய மாட்டேங்குது ஆங்கில மொழி. இதில் ஒரு பெருமை, இங்கிலீஷில் பேசினா பெரிய புத்திசாலி அறிவாளின்னு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் உலகத்திலேயே அழகான மொழி அல்லாஹ்வுடைய மொழி அரபி தான். சொர்க்கவாசிகளுடைய மொழி என்ன? அரபி. அல்லாஹ்வுடைய மொழி என்ன? உலகத்திலேயே சிறந்த கிதாப் என்ன? குர்ஆன் ஷரீஃபு. எந்த மொழியில் அல்லாஹ் கொடுத்துருக்கா? குர்ஆனை அரபியில் கொடுத்துருக்கான். இன்றைக்கி அரபி ஓதுறோமா? பல பேருக்கு தரசா தாண்டவே இல்லை. பல பேர் இருக்காங்க தரசா விட்டு தாண்டவே இல்லை. இபிலி தெரியாது, வதா தெரியாது, பல பேருக்கு. நம்ம வீட்டிலே இருக்காங்கல்ல. சரி விடு, அவங்க அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அப்போ அவங்களுக்குள்ளேயே ஷைத்தான் இருக்கான்னு அர்த்தம். அவங்களே ஷைத்தானுக்குரியவங்களாம் மாறிடுவாங்க. சில பேர் ஷைத்தான் என்ன பண்ணுவான்னா, கெட்டதெல்லாம் கொடுத்துட்டு ஒதுங்கிடுவான். வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். சூப்பர்வைசர் அவர் கரெக்டாக நான் சொன்னதெல்லாம் செய்கிறானா? அதே மாதிரி போக வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, அப்படியே நேரத்தை ஒதுக்க வேண்டியது. புரிஞ்சா பாடம்? தர்ஜுமாவுக்கே 21 நிமிஷம் 22 நிமிஷம் ஆயிடுச்சு. ஷாலா இதுக்கு மேலே போச்சுன்னா நீ நாளைக்கு பாடத்துக்கு வர மாட்டேன். ஷாலா இதுக்கு மேலே உள்ள தஃப்சீரை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா சுருக்கமாக.